சரி, வணக்கம்யா. என் பேர் ஓ ராமலிங்கம், ராஜிம்ச தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயோடைய செயலாளர். ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் வந்து ஒரு 180 ஆண்டு கடந்து விட்ட ஒரு ஆலயம். 1840ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தென்னாட்டு தமிழர்கள் குடியேறிய பிறகு 6 டிவிஷனாக இருந்த தோட்டம் பொதுவாக ஒரு மகா மாரியம்மனை உருவாக்குனாங்க அந்த கால ஆங்கிலேயர்கள். பிறகு இந்த ஆலயத்தை வந்து முழுமையாக கட்டுப்படுத்தியது வந்து தோட்ட கிராணிமார்கள், தோட்ட மேலாளர்கள் அந்த காலகட்டத்தில். பிறகு நம்முடைய தான்ஸ்ரீ மாணிக்கேஸ்வரர் தகப்பனார் வெங்கடாசல பிள்ளை அவர்கள் வந்து தோட்ட தலைமை குமாஸ்தா இருக்கும்போது இந்த ஆலயத்தை இதே அளவில் தகரமாக உருவாக்கினார், தகர கொட்டையாக. பிறகு 1972 தான்ஸ்ரீ மாணிக்கேஸ்வரர் வந்து மாய்க்காவின் தேசிய தலைவராகவும் மாய்க்காவோட அதாவது மந்திரியாக இருந்த காலகட்டத்தில் இந்த ஆலயத்தை அப்படியே தரமட்டமாக்கி கட்டட வேலைகளை செய்து கொடுத்தார். முதல் கும்பாபிஷேகம் 1976ஆம் ஆண்டு டான்ஸ்ரீ மாணிக்கேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இரண்டாவது கும்பாபிஷேகம் 1988 தூன் சாமிகள் அவர் தலைமையில் நடைபெற்றது. 2000 மகா கும்பாபிஷேகம் வந்து மக்கள் தலைவர் டான்ஸ்ரீ சுப்பிரமணியம், டத்தோ பத்மநாதன், டத்தில் ஸ்ரீ இந்திராணி அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடந்தது. 2012 மூன்றாவது கும்பாபிஷேகம் வந்து 4வது கும்பாபிஷேகம் வந்து நம்முடைய 2012 டத்தோ காசி அவர்கள், சமூக சேவையாளர் செந்தமிழ் செல்வர், ஓம் ஸ்பா தியாகராஜன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடந்துச்சு. இப்போது 5வது கும்பாபிஷேகம் வேலைக்கு தொடங்க இருக்கின்ற வேலையில் ஆலயோட திருப்பணி வேலைகளை புதிதாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே என்ன முன்னோர்கள் வைத்திருந்த இந்த ஆலயத்தில் இப்போ சிவன் சன்னிதானம், நவகரக சன்னிதானம், காலபைரவ சன்னிதானம், வாராய் அம்மன் சன்னிதானம் போன்றதை புதிதாக நாங்கள் கட்டி கொண்டிருக்கின்றோம். ஆக இதோட மொத்த செலவு கிட்டத்தட்ட 8 லட்சம் வெள்ளிக்கு மேலே செலவு. ஆகவே நிறைய தோட்டத்தில் இருக்கின்ற நம்ம இந்துக்கள் தமிழர்கள் வந்து மாதம் காசு கொடுக்குறாங்க இந்த ஆலயத்துக்காக எல்லோரும். அதே போல் இங்கேருந்து பிறந்து போனவர்கள் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு நிறைய உதவி செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் போதாது. அதே நேரத்தில் செந்தமிழ் செல்வர் நம்முடைய தமிழ் தென்ற அண்ணன் ஓம் தியாகராஜன் அவருக்கு பல ஆயிரக்கணக்கான வெள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவ்வகையில் அவருக்கு நம்முடைய ஆலயத்தை சார்பாக நன்றி சொல்ல வேண்டும். அதே போல் நிறைய பேர் உதவி செய்து கொண்டு சொல்லிட்டு போல் நிறைய லிஸ்ட் இருக்கும். ஆகவே இந்த கும்பாபிஷேகம் அடுத்த தைக்குள்ள நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தை ஆலய நிர்வாகம் நினைத்து கொண்டு வேலைக்கு தொடங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே பக்த கோடிகள் தங்களால் முடிந்த ஒரு உதவிகளை செய்ய வேண்டாம். ஒரு வழியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய காணிக்க இந்த ஆலயம் தேவைப்படுது என்று சொல்லி விடைபெறுங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க, நான் ஆலய தலைவர் பேசுகிறேன். இந்த ஆலயத்துக்கு நாங்கள் ரொம்ப செலவு செஞ்சுருக்குறோம். அது இப்போ காசு வேறு பத்தாத குறை. இங்கேருந்து போன நண்பர்கள், நம்ம எஸ்டேட்டில் வேலை செஞ்சு போன நண்பர்கள், நீங்களாம் பார்த்து கொஞ்சம் இந்த ஆலயத்துக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்கய்யா, நான் என்னோடய பேர் ரெங்கன். இந்த ராஜமுச ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தோட ஆலோசகராக இருக்கிறேன். இது செயலாளர் நிறைய பேசிட்டார். இது 5வது கும்பாபிஷேகம்னு. ஆக இந்த 5வது கும்பாபிஷேகம் கொஞ்சம் வேலை காலதாமதமாக போவதற்கு நிதி பற்றாக்குறை தான் எங்களுக்கு. இந்த தோட்டத்தில் பிறந்து வளர்ந்த நாங்கள்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து விளையாட்டுன இப்படி சுற்றி வந்து விளையாட்டுன ஆலயம் இது. இன்னமும் நான் ரிட்டையர் ஆகி இப்போ ஏறக்குறைய 10 வருஷம் அது மேலே இருந்தும் இந்த ஆலயத்துக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. ஆகையால் இந்த வட்டாரத்தில் உள்ள பொதுமக்கள் இந்த சேனலை பார்த்து எங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு ஒரு சிறு நிதியாக கொடுத்து உதவினீங்களா, சிறு தொழில் பெருவெள்ளம் மாதிரி நாங்கள் இந்த கட்டடத்தை வந்து பூர்த்தியாக்கிடுவோம். ஆக உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம் தேவை. நன்றி, வணக்கம் ஐயா.